இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் பார்த்திருப்பேன். அதிகாலையில் என் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் என் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமான் என் நேசர் முகம் தேடுவே. என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் நேசர் முகம் தேடுவே. என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது அவர் நம்மேல் இரக்கம் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நமக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது, ஒழுங்கற்று நடக்கிற எந்த காரியத்தில் இருந்தும் நாம் விட்டு விலக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு உகந்ததாய் காணப்படாத ஏதோ ஒரு காரியம் நமக்கு உணர்த்தப்படும் போது நாம் அவைகளை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லாமல் இருக்கிறதோ, தேவனிடத்தில் நெருங்குவதற்கு எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, அவைகளையெல்லாம் விட்டு விலகி தேவனோடு கூட இசைந்து கொள்ள, தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற ஒரு வழியை தேடுகிறவர்களாய் இந்த காலை வேளையில் நாம் காணப்படுவோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம் பிள்ளைகள் மேலே இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக இந்த நாளை நாம் கடந்து செல்வதற்கான பலனை கொடுப்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை உம்முடைய கரத்திலிருந்தே வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒத்தாசை இந்த நாளிலும் எங்களுக்கு அனுப்பி இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி உம்மிடத்திலே அன்பு கூர்ந்தவர்களாய், உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. அது மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் நெருங்கி வராதபடிக்கு எதெல்லாம் தடைகளாய் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாங்கள் விட்டு விலக என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அறிவுறுத்துகிற அத்தனை காரியங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு பலன் தருவீராக. இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் சந்தித்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு ஆத்மாவாகிலும் நாங்கள் ஆதாயப்படுத்துகிற ஒரு முயற்சியில் ஈடுபட, அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு திராணி கொடுங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை வழி நடத்துங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் அநேக தேவைகள், அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் திருக்கரத்தில் நாங்கள்
ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எல்லா காரியங்களும் எங்களுக்கு சந்திக்கப்பட்டு ஆண்டவரே திருப்தி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளுவீராக. தகப்பனே, உம்மை நம்பி உம்முடைய கரத்தில் எங்கள் காரியங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிறதான எல்லா உபத்திரவங்களும் அதி சீக்கிரத்தில் நீங்கும்படி செய்து எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வீராக. இந்த நாளை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.